friends, welcome to my channel Spice of Life. இன்னைக்கு நம்ம கிருஷ்ண கதையில அத்தியாயம் 24 பார்க்க போறோம். வாங்க கதை கேட்கலாம். அத்தியாயம் 24 கோவர்த்தனகிரியை பூஜித்தல். வேத சடங்குகளில் பிராமணர்கள் மும்முரமாக ஈடுபட்டிருந்ததை கிருஷ்ணரும் பலராமரும் கவனித்துக் கொண்டிருந்த போது அது போன்ற ஒரு யாகத்தை இந்திரனை திருப்திப்படுத்துவதற்காக ஆயர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்ததையும் கண்டார்கள். இந்திரனை திருப்திப்படுத்தினால் மழை வரும் என்று நம்பப்பட்டது. தைதன்ய சரிதாமிரத்தில் கிருஷ்ணருக்கு அன்பு தொண்டாற்றுபவன் மற்ற கடமைகளிலிருந்து விடுபடுகிறான். கிருஷ்ணரின் புனித பக்தன் வேற எந்த வேத சடங்கையும் நிகழ்த்த தேவையில்லை. அவன் தேவர்களில் யாரையும் வணங்க தேவையில்லை. ஒருவன் கிருஷ்ணரின் பக்தனாக இருந்தால் போதும். அவன் எல்லா வேத சடங்குகளையும் கடைபிடித்தவனாகவும் கருதப்படுகிறான். வேத சடங்குகளை நிறைவேற்றுவதும் தேவர்களை வணங்குவதும் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டாற்றியதற்கு சமமாகாது. ஆனால் கிருஷ்ணருக்கு தொண்டாற்றுவதில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டவன் வேத கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றியவன் ஆவான். இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை நிறுத்தும்படி கிருஷ்ணர் தம் பக்தர்களுக்கு கட்டளையிட்டார். தாம் விருந்தாவனத்தில் இருந்த போது பக்தி தொண்டை மட்டுமே மக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற நியமத்தை நிலைநாட்ட கிருஷ்ணர் விரும்பினார். எல்லாம் அறிந்த முழுமுத கடவுளாகிய கிருஷ்ணர் கோபாலர்கள் இந்திரனுக்கு விழாவெடுக்க தயார் செய்து கொண்டிருந்ததை அறிந்திருந்தார். ஆனால் மரியாதையை கருதி அவர் தன் தந்தையான நந்த மகாராஜாவிடமும் மற்ற பெரியவர்களிடமும் அதை பற்றி பணிவுடன் விசாரிக்கலானார். கிருஷ்ணர் தன் தந்தையிடம் கேட்டார், தந்தையே, ஏதோ பெரிய யாகத்திற்கான ஏற்பாடுகள் நடப்பது போல் தெரிகிறது. எதற்காக? அந்த யாகத்தால் என்ன நன்மை? யாரின் திருப்திக்காக அது நடத்தப்படுகிறது? செய்து சொல்கிறீர்களா? அது பற்றி அறிய நான் மிகுந்த ஆவலுடன் இருக்கிறேன். எனவே இந்த யாகத்தின் நோக்கம் பற்றி எனக்கு விளக்கி கூறுங்கள். கிருஷ்ணர் இவ்வாறு கேட்டதும் நந்த மகாராஜா சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். யாகத்தின் நுணுக்கங்களை சிறுவனான கிருஷ்ணரால் புரிந்து கொள்ள முடியாதென்று அவர் எண்ணினார். ஆனால் கிருஷ்ணர் விடவில்லை. அன்புள்ள தந்தையே, தாராள குணமும் நற்பண்புகளும் உடையவர்களுக்கு ரகசியம் என்று எதுவும் இல்லை. திறந்த மனதினரான அவர்களுக்கு யாரும் நண்பனும் இல்லை, பகைவனும் இல்லை. அப்படி தாராள மனப்பான்மை இல்லாதவர்கள் விரோதிகளிடம் சில விஷயங்களை ரகசியமாக வைத்திருந்தாலும் குடும்பத்தினரிடையேயும் நண்பர்களிடமும் எதையும் மறைக்க கூடாது. எனவே தாங்கள் என்னிடம் எதையும் மறைக்க கூடாது. எல்லாரும் பலன் கருதியே செயல்படுவதால் விளைவுகள் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். சிலர் நோக்கம் மற்றும் விளைவை அறியாமலேயே செயலாற்றுகிறார்கள். செயல்களில் விளைவை பற்றி முழுமையாக அறிந்தவன் முழுமையான விளைவை பெறுகிறான். அறிவில்லாதவன் முழுமையான விளைவுகளை பெறுவதில்லை. நீங்கள் நடத்தவிருக்கும் யாகத்தின் நோக்கத்தை பற்றி கூறுங்கள். அது வேத கட்டளையின் படியானதா அல்லது மக்களிடையே பிரபலமானதால் செய்யப்படுகிறதா? அந்த யாகத்தை பற்றி தயவு செய்து எனக்கு விரிவாக கூறவும். கிருஷ்ணர் இவ்வாறு கேட்டதும் மகாராஜா நந்தர் விடை கூறினார், என் அருமை மகனே, இந்த சடங்கு பரம்பரையாக செய்யப்பட்டு வருகிறது. மழை இந்திரனின் கருணையால் பெய்வதாலும் மேகங்கள் அவரது பிரதிநிதிகளாகையாலும் தண்ணீர் நமது வாழ்வுக்கு மிக முக்கியமானதாலும் மழையின் ஆளுநரான மகாராஜா இந்திரனுக்கு நம் நன்றியை நாம் தெரிவிக்க வேண்டியது அவசியம். நமது விவசாய தேவைக்கு போதுமான மழையை அவர் நமக்கு அளித்திருப்பதால் அவரை திருப்திப்படுத்துவதற்காக நாம் சில ஏற்பாடுகளை செய்கிறோம். தண்ணீர் நமக்கு மிகவும் முக்கியம். மழை இல்லாமல் நாம் பயிரிடவோ தானியங்களை விளைவிக்கவோ இயலாது. மழை பெய்யாவிட்டால் நாம் வாழ முடியாது. சடங்குகளை செவ்வனே நிறைவேற்றவும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இறுதியில் முக்திக்கும் மழை தேவை. எனவே பாரம்பரியமான மத சடங்குகளை நாம் நிறுத்தக்கூடாது. காமம், பேராசை அல்லது பயம் காரணமாக அவற்றை நிறுத்திவிட்டால் அது நமக்கு நல்லதல்ல. இதை கேட்ட பின் முழுமுத கடவுளாகிய கிருஷ்ணர் தம் தந்தை மற்றும் கோபாலர்களின் முன்னிலையில் பேசிய விதம் இந்திரனை மிகுந்த கோபத்துக்கு உள்ளாக்கியது. யாகத்தை நடத்த வேண்டாம் என்று கிருஷ்ணர் விவாதித்தார். அதற்காக அவர் கூறிய காரணங்கள் இரண்டு வகைப்படும். முதலாவதாக பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது போல் இக உலக நலன்களுக்காக தேவர்களை வழிபட தேவையில்லை. தேவர்களை வழிபட்டு பெறப்படும் நன்மைகள் தற்காலிகமானவை. அறிவில் குறைந்தவர்களை தற்காலிகமான நன்மைகளில் அக்கறை காட்டுகிறார்கள். இரண்டாவதாக தேவர்களை வழிபடுவதால் பெறப்படும் தற்காலிகமான நலன்களும் முழுமுத கடவுளின் அனுமதி பெற்ற பின்பே வழங்கப்படுகின்றன. மாயை வவி ஹிதாஞ்சி தான் என்று பகவத்கீதையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. தேவர்களிடமிருந்து புறப்பட்டவையாக கருதப்படும் நன்மைகள் உண்மையில் முழுமுத கடவுளால் வழங்கப்படுபவையே. அவரின் அனுமதியின்றி யாரும் யாருக்கும் எந்த நன்மையும் வழங்க இயலாது. ஆனால் சில சமயங்களில் தேவர்கள் பௌதீக இயற்கையின் செல்வாக்கால் கர்வம் கொண்டு தாமே எல்லாம் வல்லவர்கள் என்று எண்ணத்தில் முழுமுத கடவுளின் மேலாதிக்கத்தை மறந்து விடுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்திரனை கோபத்துக்குள்ளாக்க கிருஷ்ணர் விரும்பினார் என்று ஸ்ரீமத் பாகவதம் தெளிவாக கூறுகிறது. அசுரர்களை அழித்து பக்தர்களை காப்பாற்ற வென்று கிருஷ்ணர் அவதரித்திருந்தார். இந்திரன் பக்தன் தான், அசுரன் அல்ல. ஆனால் கர்வம் கொண்டிருந்தான். எனவே விருந்தாவனவாசிகள் ஏற்பாடு செய்திருந்த இந்திர பூஜையை நிறுத்தி இந்திரனை கோபம் கொள்ள செய்ய கிருஷ்ணர் எண்ணினார். இந்த நோக்கத்தோடு கிருஷ்ணர் கர்ம மீமாம்சா தத்துவத்தை ஆதரிக்கும் ஒரு நாத்திகனை போல் பேசினார். அன்பான தந்தையே, உங்கள் பயிர் தொழிலை வெற்றிகரமாக நடத்த நீங்கள் எந்த தெய்வத்தையும் வணங்க தேவையில்லை என்று நான் எண்ணுகிறேன். ஒவ்வொரு உயிர்வாளியும் தன் முந்தைய கர்ம வினையின் படி பிறவி எடுக்கிறான்.
இந்த பிறவியில் அவன் செய்யும் செயல்களின் விளைவுகளை அனுபவித்துவிட்டு நீங்குகிறான். ஒவ்வொருவரும் தன் முந்தைய செயல்களுக்கேற்ப பல வகையான உயிர் வகைகளில் ஒன்றாக பிறவி எடுக்கிறான். இந்த பிறவியின் செயல்களை பொறுத்து அவனின் மறுபிறவி அமைகிறது. கடந்த காலத்தில் அல்லது நிகழ்காலத்தில் ஆற்றிய செயல்களை பொறுத்து பல வகையான மற்றும் அளவிலான லௌகீக இன்ப துன்பங்களும் வாழ்க்கை வசதிகளும் குறைபாடுகளும் அமைகின்றன. ஒவ்வொரு காரியத்துக்கென்று பிரதானமாக நியமிக்கப்பட்டுள்ள தெய்வத்தை வழிபடாமல் இகவுலக ரீதியில் செயல்படுவதால் மட்டும் வேண்டும் பலனை பெறவியலாது என்று நந்த மகாராஜாவும் மற்ற பிரிவுகளும் விவாதித்தார்கள். அது உண்மையே. உதாரணமாக முதல் தர வைத்தியரின் உதவி பெற்றும் சில வேளைகளில் நோயாளி மரணமடைகிறான். எனவே முதல் தர வைத்தியரின் கவனிப்பு அல்லது முதல் தர சிகிச்சையால் மட்டும் நோயாளி பிழைத்துக் கொள்வான் என்பதற்கில்லை. முழுமுத கடவுளின் ஆசையும் வேண்டும். அதுபோல் தாய் தந்தையரின் கவனிப்பால் மட்டும் குழந்தை எல்லா நலன்களையும் பெற்றுவிடும் என்பதற்கில்லை. சில வேளைகளில் தாய் தந்தையரின் நல்ல கவனிப்பையும் மீறி குழந்தைகள் நோய்வாய்ப்படுவதும் கெட்ட வழிகளில் செல்வதும் உண்டு. ஆகையால் விளைவுகளுக்கு பௌதீக ரீதியிலான செயல்கள் மட்டும் காரணமாக அமைகின்றன என்று கூற முடியாது. இந்த கடவுளின் அனுகிரகமும் இருக்க வேண்டும். எனவே பயிர் தொழிலில் நல்ல பலன்களை பெறுவதற்கு மலையின் அதிபதியான இந்திரனை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை நந்த மகாராஜா ஆதரித்து பேசினார். கிருஷ்ணர் அக்கருத்தை மறுத்து கடமைகளை சரிவர செய்பவர்களுக்கே தேவர்கள் நல்ல பலன்கள் வழங்குகிறார்கள் என்று கூறினார். ஒவ்வொரு காரியத்திற்கும் விதிக்கப்பட்டுள்ள செயற்பாடுகளை நிறைவேற்றாமல் தேவர்களிடமிருந்து நல்ல பலன்களை பெற முடியாது என்று கிருஷ்ணர் விவாதிக்கிறார். தேவர்கள் யாருக்கும் தம்மிச்சையாக நன்மைகளை செய்ய முடியாது. ஒருவன் கடமையை சரிவர செய்வதை பொறுத்தே தேவர்கள் அவனுக்கு நன்மை செய்யக்கூடும். கிருஷ்ணர் மேலும் கூறினார், அன்புள்ள தந்தையே, இந்திரனை வழிபட தேவையில்லை. ஒவ்வொருவரும் சொந்த உழைப்பால் விரும்பும் பலனை பெற வேண்டும். ஒவ்வொருவரும் அவரவர் மேற்கொண்டிருக்கும் பணியின் இயல்புக்கேற்ப செயல்படுவதை நாம் கண்கூடாக காண்கிறோம். எல்லா உயிர்வாளிகளும் அவர்கள் தேவர்களானாலும் மனிதர்களானாலும் அவரவர் பணியின் இயல்புக்கேற்ப செயல்பட்டு விளைவுகளை பெறுகின்றன. எல்லா உயிர்வாளிகளும் அவரவரின் வெவ்வேறான பணிகளின் இயல்பை பொறுத்து உயர்நிலையிலான உடலையோ கீழ்நிலையிலான உடலையோ பெறுகிறார்கள். பகைவர்களையும் நண்பர்களையும் அடைகிறார்கள். ஒவ்வொருவரும் அவரின் இயல்பான தன்மைகளை அனுசரித்து கடமைகளை ஆற்ற வேண்டும். பல்வேறான தெய்வங்களை வழிபடுவதில் கவனம் செலுத்தக்கூடாது. எல்லா கடமைகளையும் சரிவர நிறைவேற்றுவதன் மூலம் தேவர்களை திருப்திப்படுத்தலாம். எனவே அவர்களை வழிபட தேவையில்லை. நாம் நமது கடமைகளை சரிவர செய்வோமாக. ஒருவன் தனக்கு வகுக்கப்பட்டுள்ள கடமைகளை சரிவர நிறைவேற்றாமல் மகிழ்ச்சியாய் இருக்க முடியாது. தன் கடமைகளை சரிவர செய்யாதவன் நடத்தை கெட்ட பெண்ணுக்கு ஒப்பாக கருதப்படுகிறான். பிராமணர்களின் கடமை வேதம் ஓதுவது, குடிமக்களை காப்பது சத்திரியர்களின் கடமை. விவசாயம், வியாபாரம், பசுபாலனம் ஆகியவை வைசியரின் கடமை. சூத்திரர்கள் சமுதாயத்தின் தொழிலாளர்கள். நாம் வைசிய இனத்தை சேர்ந்தவர்கள். பயிர் தொழில், பசு பரிபாலனம், வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் ஆகியவை நம் கடமையாகும். நந்த மகாராஜா பசுக்களை பரிபாலித்து வந்ததாலும் கிருஷ்ணர் அவற்றை கவனித்துக் கொண்டிருந்ததாலும் கிருஷ்ணர் தம்மை வைசியராக கருதினார். வைசியர்களுக்கான 4 கடமைகளை அவர் குறிப்பிட்டார். அவையாவன பயிர் தொழில், வியாபாரம், பசு பரிபாலனம், கொடுக்கல் வாங்கல். இவற்றில் எதையும் வைசியர்கள் மேற்கொள்ளலாம் என்றாலும் விருந்தாவனவாசிகளின் பிரதான தொழில் பசு பரிபாலனமாக இருந்தது. கிருஷ்ணர் தன் தந்தைக்கு மேலும் இவ்வாறு விளக்கி கூறினார். பிரபஞ்சம் பௌதிக இயற்கையின் முக்குணங்களால் செயற்படுகிறது. அவையாவன சாத்வீக குணம், நற்குணம், தீவிர குணம், அறியாமை குணம். இம்மூன்று குணங்களும் படைப்பு, பராமரிப்பு, அழிப்பு ஆகியவற்றிற்கு காரணமாகின்றன. தீவிர குணத்தின் செயற்பாட்டால் மேகம் உருவாகிறது. எனவே தீவிர குணம் மழையை உண்டாக்கிறது. மழை பெய்த பிறகு அதனால் விளையும் பயன்களை உயிர்வாளிகள் அனுபவிக்கிறார்கள். எனவே இதில் இந்திரனின் பங்கு என்ன? இந்திரனை நீங்கள் திருப்திப்படுத்தாவிட்டாலும் அவன் என்ன செய்யக்கூடும்? இந்திரனிடமிருந்து நாம் எவ்விதமான தனிப்பட்ட நன்மையும் பெறவில்லை. அவனால் மழை பொழிகிறது என்று வைத்துக் கொண்டாலும் சமுத்திரம் போன்ற தேவையற்ற இடங்களிலும் மழை பெய்கிறது. கடலின் மீதும் மலையின் மீதும் நிலத்தின் மீதும் மழை பொழிகிறது என்றால் அது நாம் அவனை வழிபடுவதால் ஏற்படுகிறது என்பதல்ல. நம்மை பொறுத்தவரை நாம் வேறொரு நகரத்துக்கோ கிராமத்துக்கோ அயல் நாட்டுக்கோ போக தேவையில்லை. நகரங்களில் அரண்மனை போன்ற வீடுகள் இருக்கின்றன. ஆனால் நம் உறவு குறிப்பாக கோவர்த்தனகிரியுடனும் பிருந்தாவனத்துடனும் ஏற்பட்டது. வேற எதுவும் நமக்கு தேவையில்லை. எனவே தந்தையே, நான் உங்களை வேண்டிக் கொள்வது இதுவே. நமது ஊரில் உள்ள பிராமணர்களையும் கோவர்த்தனகிரியையும் திருப்திப்படுத்துவதற்கான யாகத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இந்திரனுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் வேண்டாம். கிருஷ்ணர் பேசியதை கேட்ட நந்த மகாராஜா கூறினார், மகனே, நீ விரும்புவதால் நம் ஊர் பிராமணர்களுக்கும் கோவர்த்தனகிரிக்கும் நான் தனியாக யாகம் ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் தற்போது இந்திர யஜ்ஞம் எனப்படும் யாகத்தை நான் நடத்த விரும்புகிறேன். ஆனால் கிருஷ்ணர் கூறினார், தந்தையே, தாங்கள் இனியும் தாமதம் செய்யாதீர்கள். உள்ளூர் பிராமணர்களுக்கும் கோவர்த்தனகிரிக்கும் யாகம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு அதிக நேரம் தேவைப்படும். எனவே ஏற்கனவே நீங்கள் இந்திர யஜ்ஞத்துக்காக செய்திருக்கும் ஏற்பாடுகளை கோவர்த்தனகிரி மற்றும் உள்ளூர் பிராமணர்களுக்கான யாகத்திற்கு பயன்படுத்துங்கள். இறுதியில் நந்த மகாராஜா கிருஷ்ணரின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார். யாகத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று ஆயர்கள் கிருஷ்ணரை கேட்டார்கள்.
யாகத்திற்கான செயல்முறைகளை கிருஷ்ணர் விவரித்தார். இந்திரிய யக்ஞத்திற்காக வைத்திருக்கும் தானியங்களையும் நெய்யையும் உபயோகித்து நேர்த்தியான பல உணவு வகைகளை தயார் செய்யுங்கள். அன்னம், பருப்பு, அல்வா, பக்கோடா, பூரி ஆகியவையும் பால் பண்டங்களான சர்க்கரை பொங்கல், சந்தேசா, ரசகுல்லா, லட்டு போன்றவற்றையும் தயார் செய்யுங்கள். வேத பாராயணம் செய்து ஓமம் வளர்க்கக்கூடிய கற்றறிந்த பிராமணர்களை வரவழையுங்கள். அவர்களுக்கு எல்லா வகையான தானியங்களையும் தானமாக கொடுங்கள். பிறகு பசுக்களை அலங்கரித்து அவற்றிற்கு உணவளியுங்கள். இவையெல்லாம் செய்த பின் பிராமணர்களுக்கு பணத்தை தானமாக வழங்குங்கள். பின்னர் மற்றவர்களுக்கும் பிரசாதம் வழங்குங்கள். நாய், பூனை போன்ற மிருகங்களுக்கும் உணவளியுங்கள். பசுக்களுக்கு நேர்த்தியான புல் தரப்பட்ட பின் கோவர்த்தன பூஜையை உடனே ஆரம்பியுங்கள். இந்த யாகம் எனக்கு மிகுந்த திருப்தியை அளிக்கும். இந்த வர்ணனையில் கிருஷ்ணர் வைசிய குலத்தினரின் பொருளாதாரத்தை விவரித்திருக்கிறார். மனித சமுதாயத்தில் உள்ள பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், சண்டாளர்கள் மற்றும் விலங்கினங்களில் உள்ள பசுக்கள், நாய்கள், ஆடுகள் என அனைவரும் தங்களுக்கான பணியை செய்ய வேண்டும். எல்லா மனித சமுதாயங்களிலும் மிருக சமுதாயங்களிலும் கூட ஒவ்வொருவருக்கும் அவரவர் ஆற்ற வேண்டிய கடமை உண்டு. சமுதாயத்தின் முழுமையான நன்மையை கருதி ஒவ்வொருவரும் மற்றவர்களுடன் ஒத்துழைக்க வேண்டும். இதில் நிலத்துக்கும் மலைகளுக்கும் கூட பொறுப்புகள் உள்ளன. தானியங்களை விளைவித்து பசுக்களை பராமரித்து தேவையான போது உணவுப் பொருட்களை மற்ற இடங்களுக்கு கொண்டு சென்று கொடுக்கல் வாங்கல் போன்ற நிதி விவகாரங்களை கவனித்துக் கொள்வது வைசிய குலத்தினரின் பொறுப்பு. இதிலிருந்து நாம் நாய், பூனை போன்ற மிருகங்கள் கவனத்திற்குரியவை என்பதை அறிகிறோம். பசு பரிபாலனம் மிக முக்கியமானது. சமுதாயத்தில் எல்லாரும் முக்கியமானவர்கள். சிலர் சமுதாய முன்னேற்றத்திற்கு நேர்முகமாகவும் சிலர் மறைமுகமாகவும் காரணமாயிருக்கலாம். ஆனால் கிருஷ்ண உணர்வு இருக்கும் இடத்தில் ஒவ்வொருவனின் முழு நலனும் கவனிக்கப்படுகிறது. கோவர்த்தன பூஜை கிருஷ்ண உணர்வு இயக்கத்தில் அனுஷ்டிக்கப்படுகிறது. கிருஷ்ணர் வணக்கத்துக்குரியவை ஆவதை போல் அவரது பூமியான விருந்தாவனமும் கோவர்த்தனகிரியும் வணக்கத்திற்குரியவை என்று சைதன்ய மகாபிரபு கூறியிருக்கிறார். அந்நாள் முதல் இன்று வரை கோவர்த்தனை பூஜை நடத்தப்பட்டு வருகிறது. அது அன்னக்கூடம் எனப்படும். அன்று விருந்தாவனத்திலும் மற்ற இடங்களிலும் ஆலயங்களில் உணவு பெறும் அளவில் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும். முழுமுத கடவுளாகிய கிருஷ்ணர் ஸ்வர்கலோகத்தின் ஆளுநர் பதவியில் இருந்ததால் கர்வம் கொண்டிருந்த இந்திரனுக்கு பாடம் கற்பிக்க விரும்பியதால் இந்திர யஜ்ஞத்தை நிறுத்தி கோவர்த்தனகிரிக்கான பூஜையை மேற்கொள்ளும்படி ஆயர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். அவரின் ஆலோசனைகளை ஏற்ற ஆயர்களும் நந்த மகாராஜாவும் அவற்றை ஒன்று விடாமல் நிறைவேற்றினார்கள். கோவர்த்தன பூஜையை நிறைவேற்றி மலையை வலம் வந்தார்கள். இந்த மரபையொட்டி இப்போதும் விருந்தாவனத்தில் இந்த பூஜை தினத்தன்று நன்றாக உடையுடுத்தி தம் பசுக்களுடன் கோவர்த்தன மலைக்கு சென்று பூஜை செய்து மலையை வலம் வருகிறார்கள். கிருஷ்ணரின் ஆலோசனைப்படி நந்த மகாராஜாவும் ஆயர்களும் கற்றறிந்த அந்தணர்களை வரவழைத்து வேத மோத செய்து கோவர்த்தன பூஜை நடத்தி பிரசாதம் வழங்கினார்கள். விருந்தாவனவாசிகள் ஒன்று கூடி பசுக்களை அலங்கரித்து அவற்றிற்கு புல் கொடுத்தார்கள். பசுக்களுடன் கோவர்த்தனகிரியை வலம் வந்தார்கள். கோபியர்களும் விமர்சையாக ஆடையணிந்து மாட்டு வண்டிகளில் அமர்ந்து கிருஷ்ணரின் லீலைகளை பாடியபடி பவனி வந்தார்கள். கோவர்த்தன பூஜையை நடத்தி வைத்த அந்தணர்கள் கோபாலர்களையும் கோபியரையும் ஆசீர்வதித்தார்கள். எல்லாம் சரிவர நடந்தேறிய பின் கிருஷ்ணர் மிக பிரம்மாண்டமான உருவத்தை மேற்கொண்டு கோவர்த்தனகிரிக்கும் தமக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை, இரண்டும் ஒன்றே என்பதை அங்கிருந்த மக்களுக்கு உணர்த்தினார். பின்னர் அங்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவு முழுவதையும் கிருஷ்ணர் உண்டார். கோவர்த்தனகிரியும் கிருஷ்ணரும் ஒன்றே என்ற கருத்து இன்றும் மதிக்கப்படுகிறது. அம்மலையின் கற்களை எடுத்து சென்று வீடுகளில் வைத்து கிருஷ்ணராக அவற்றை பூஜிக்கிறார்கள். இது மூர்த்தி வழிபாட்டுக்கு ஒப்பாக கருதப்படுகிறது. உணவு முழுவதையும் உண்ட கிருஷ்ண வடிவமும் கிருஷ்ணர் தாமும் வெவ்வேறாக விளங்கி நின்றதால் கிருஷ்ணர் தாமும் மற்ற விருந்தாவன வாசிகளும் அந்த மாபெரும் மூர்த்திக்கு கோவர்த்தன மலைக்கும் ஒருங்கே வழிபாடு நடத்தினார்கள். கிருஷ்ணர் கூறினார், கோவர்த்தன மலையை எவ்வளவு பெரியதாக வளர்த்து நாம் அளித்த உணவை ஏற்றுக்கொண்டு நம்மிடம் கருணை காட்டுகிறது பாருங்கள். நான் முன்னின்று நடத்தும் கோவர்த்தன பூஜையை அசட்டை செய்பவர் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார். கோவர்த்தன மலையில் பல பாம்புகள் உள்ளன. கோவர்த்தன பூஜையை அசட்டை செய்பவர்கள் அப்பாம்புகளால் தீண்டப்பட்டு மரணம் அடைவார்கள். பசுக்களின் நன்மையையும் தமது சொந்த நலனையும் கருத்தில் கொண்டு கோவர்த்தனகிரியை அடுத்துள்ள விருந்தாவனவாசிகள் அனைவரும் கோவர்த்தன பூஜையை நான் வகுத்துள்ள முறைப்படி நடத்துவார்களாக. இவ்வாறு கோவர்த்தன பூஜையை நடத்திய விருந்தாவன வாசிகள் வசுதேவர் மைந்தனான கிருஷ்ணனின் கட்டளைகளை நிறைவேற்றிய பின்னர் தத்தம் மனைக்கு திரும்பினார்கள். பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் எனும் நூலின் 24ஆம் அத்தியாயமான கோவர்த்தனகிரியை பூஜித்தல் இவ்வாறு நிறைவு பெறுகிறது.